இன்றைக்கி நம்ம Nafenas கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோன்னா 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் ரொம்பலாம் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நான் ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், நான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு தக்காளியோடு அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி, முட்டை, இது வெங்காயம் இதுக்குள்ளே உப்பு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா புரோட்டாவும் சால்னாவும் கடையில் வாங்கினா தான் அதில் ஏற்கனவே ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நான் இதுகளுக்கு தேவையான சால்ட்டு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த 4 முட்டை எடுத்து வச்சுருந்ததை நான் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மிளகுத்தூளும் சேர்த்துக்க போகிறேன். முட்டைக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதில் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க. எனக்கு முட்டைக்கு, ஏன்னா சால்னால ஏற்கனவே காரம் இருக்கிறதுனால நான் இந்த முட்டைக்கு தேவையான மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க இன்னும் 2 பச்சை மிளகா சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1.5 கப் அளவுக்கு நான் சால்னா எடுத்து வச்சுருக்கேன். இந்த சால்னாவை இந்த மாதிரி சின்ன கப்பில் 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ அதை தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா சால்னாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன பபிள்ஸாக கொதிச்சு வரையில் நம்ம பரோட்டாவை நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம உதுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஹோட்டலில் தான் நல்லா பெரிய பீஸாக இருந்தாலும் அவங்க கொத்தும் போது நல்லா வரும். நம்ம சட்டியில் செய்கிறனால நம்ம சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கிட்டா தான் இதில் நல்லா மிங்கிளாகும், ஈஸியாக கொத்துறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் நல்லா கொத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு, இல்லைன்னா ஏதாவது ஷார்ப்பான கரண்டி இருந்தால் கூட ஓகே, அதை வச்சு நல்லா அந்தந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா அந்த முட்டை சால்னா எல்லாம் அந்த புரோட்டாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டா நல்லா வெந்து வந்துடும். லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி கூட இதில் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சூடாக எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். ஈஸியான முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க.